வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நாம் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செபியும் இந்த எக்ஸ்சேஞ்ச் போர்டும் சும்மாவே இருக்க மாட்டாங்க போல், ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கிற ரீட்டைல் பீப்புள்ஸ் யாருமே வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகிடக்கூடாது, மார்க்கெட்டை புரிஞ்சிக்கக்கூடாது, சரியான திசையில் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சும் செபியும் முழு நோக்கத்தோடு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இதில் தெரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பைரி டேவில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பைரி டேவை என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து வர கண்டினியூஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுலேருந்து நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். ஸோ அது இன்றைக்கோட முடிய போகிறதே கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் ஓரளவுக்கு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தினாக்கா ஆடி அடங்கி ஓஞ்சி ஒரு திசையை நோக்கி போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாட் சைஸ் எல்லாம் மாற்ற போகிறாங்க அப்படின்னு இருந்தது. அந்த லாட் சைஸை சேஞ்ச் பண்ணாங்க. அந்த லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குலேருந்து எஃபெக்ட் ஆகுது, மந்த்லி கான்ட்ராக்டு, குவார்டர்லி கான்ட்ராக்டு, ஹாஃப் இயர்லி கான்ட்ராக்டு, இயர்லி கான்ட்ராக்டுன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸோ என்றைக்கு மாறுதுன்றதுல கன்ஃபியூஷன் இருந்தது, எவ்வளோ லாட் சைஸ் கொண்டு வர போகிறாங்கன்றதுல கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, டெய்லி ஒரு எக்ஸ்பைரி டே இருந்தது. அந்த எக்ஸ்பைரி டேவை எல்லாமே மாற்றி என்ன பண்ணாங்க, என்ன மந்த்லி எக்ஸ்பைரியாக கொண்டு வந்தாங்க. மந்த்லி எக்ஸ்பைரியில் வந்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோன்னா புதன்கிழமையில் எக்ஸ்பைரி ஆகும், நிஃப்டி வந்து பார்த்தோன்னா வியாழக்கிழமையில் எக்ஸ்பைரி ஆகும். அந்தந்த எக்ஸ்பைரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரிடே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தினாக்கா மண்டே, எவ்ரி மந்த் எண்டோட மண்டேல என்ன இருக்கும், மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கும். எவ்ரி மந்த் எண்டில் வந்து பார்த்தினாக்கா பின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டேல ஒரு எக்ஸ்பைரி இருந்தது. என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் வேண்டாம், அந்த பரோட்டா கணக்கு மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மொத்த கோட்டையும் ஆயிடுச்சுட்டு முதல்லேருந்தே கோடு போடுன்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. என்எஸ்சி அப்படின்னா ஒரே ஒரு நாளில் தான் எக்ஸ்பைரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, மந்தோட கடைசி வியாழக்கிழமையில தான் எல்லா இண்டெக்ஸுமே எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. சென்செக்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை எக்ஸ்பைரி ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த வெள்ளிக்கிழமையில் இருந்த சென்செக்ஸை டியூஸ்டேக்கு மூவ் பண்ணாங்க. ஸோ எல்லா வாரமும் சென்செக்ஸ் வந்து என்ன பண்ணோம், டியூஸ்டேல எக்ஸ்பைரி ஆகும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி, மிட் கேப்பு, மிட் கேப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எவ்ரி மந்தோட எண்டில் வர வியாழக்கிழமையில் எக்ஸ்பைரி ஆகும்னு சொன்னாங்க. அது ஒரு மாதம் கூட முடியவே இல்லை. அகைன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பைரியை மாற்றிருக்காங்க. இது எப்போலேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இது எஃபெக்ட்டுக்கு வருது. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற டிஸ்கிரிப்ஷனில் போயோ அல்லது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டோ எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கோர்சஸோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு தேவையான கோர்சஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஆல்கோ மூலிமா ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆல்கோவே வந்து பார்த்தீங்கன்னா குவான்மேன் மூலிமா நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த கோர்சஸை பர்ச்சேஸ் பண்ண எல்லா நண்பர்களுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கோர்சஸ் வேணும், நீங்களும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும், ஆல்கோ மூலயமா என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை நீங்கள் டவுன்லோட் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்களும் பயனடையலாம் நண்பர்களே. வாங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன சர்க்குலர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. இதான் நண்பர்களே நம்மளோட என்எஸ்சியான நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அவங்க கொடுத்துருக்க சர்க்குலர் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா March 4, 2025 அவங்க கொடுத்துருக்க சர்க்குலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிவிஷன் இன் எக்ஸ்பைரி டே ஆஃப் இண்டெக்ஸ் அண்டு ஸ்டாக் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இந்த எஃப்என்டோவோட எக்ஸ்பைரி டேவை நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், பின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா மந்தோட வியாழக்கிழமை லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் எக்ஸ்பைரி மந்த்து. ஸோ இதில் கரண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா இண்டெக்ஸுமே என்எஸ்சியில் இருக்கிற எல்லா இண்டெக்ஸுமே அந்த மந்தோட கடைசி வாரம் வியாழக்கிழமையில் தான்
இப்போ கரண்ட்டாக எக்ஸ்பைரி நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. இது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, எல்லா மாதத்தோட கடைசி வாரத்தில் வர மண்டேவுக்கு இதை சேஞ்ச் பண்ணுறாங்க எல்லா இண்டெக்ஸுமே. இது எப்போலேருந்து எஃபெக்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், த சர்க்குலர் ஷல் கம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் April 4th 2025 அப்படின்னா, அதே போல் வந்து என்ன சொல்ல, இப்போ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பைரி டே ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட் வில் பி ரிவைஸ்டு டு நியூ எக்ஸ்பைரி டே ஆன் April 3rd 2025 EODனா எண்ட் ஆஃப் த டே. ஸோ இப்போ ரெகுலராக இருக்கிற எல்லா எக்ஸ்பைரியுமே, இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கிற எல்லா கான்ட்ராக்டுமே ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி எண்ட் ஆஃப் த டேவில் எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிடும். இந்த ரிவைஸ்டு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது அடுத்து வர எல்லா கான்ட்ராக்டுமே, புதுசாக உருவாக போகிற கான்ட்ராக்ட் ஆகட்டும், ஆல்ரெடி ஜென்ரேட் ஆன கான்ட்ராக்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வர மாதத்தில் ஏப்ரல் மாதத்தோட எண்டில் இருக்கிற மண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வாரத்தில் வர மண்டேல தான் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் இருக்கிற எல்லா இண்டெக்ஸுமே எக்ஸ்பைரி ஆக போகுது. ஓகேங்களா, இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து எது என்னன்னைக்கு முடியுது. இப்போ கரண்ட்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் மார்ச் மாதத்தில் இருக்கிற எல்லா எக்ஸ்பைரியுமே எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ஏப்ரல் மாதத்தில் வர எக்ஸ்பைரி எல்லாமே April 3rd எக்ஸ்பைரிக்கு அப்புறம் வர எல்லா எக்ஸ்பைரியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மந்த் எண்டில் வர என்ன மண்டே தான் வந்து எக்ஸ்பைரியாக மாற்றுறாங்க. ஸோ இப்போ இந்த சர்க்குலரை பார்த்துட்டு பிஎஸ்சி என்ன பண்ண போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி டே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ சர்க்குலர் என்எஸ்சியோடது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து எவ்ரி மந்த்து என்எஸ்சியில் இருக்கிற எல்லா இண்டெக்ஸுமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, இது எல்லாமே வந்து இப்போ நெக்ஸ்ட் நிஃப்டி 50 எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மந்த்து எண்டில் வர மண்டேல எக்ஸ்பைரி டேவை மாற்றிருக்காங்க. இதுதான் நண்பர்களே என்எஸ்சியோட நியூ சர்க்குலர். இதிலிருந்து நண்பர்களே, ஸோ செபி ஆகட்டும், என்எஸ்சி ஆகட்டும், புது சிஸ்டத்தை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த லாட் சைஸ் ஏற்றுறதாகட்டும், இந்த எக்ஸ்பைரி டே மாற்றுறதாகட்டும், என்ன ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ நம்ம ட்ரேடராக இருக்கிறவங்க, குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஆப்ஷன் செல்லராக இருக்கிறவங்க எதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டாம். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் புதுசாக வர எல்லா விஷயங்களுக்கும் நாம் அடாப்ட் பண்ணிக்கணும் நண்பர்களே. ஸோ இந்த தகவலை தான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.